டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி ப்ரொஃபஷன் எல்லாமே நம்மளுக்கு எப்படி படிக்கணும், என்ன பண்ணணுங்கிற ஐடியாலஜி இருந்தாலும், இந்த இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும், வாட் ஆர் த வேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது ஸ்ருதி. இந்த வீடியோவில் இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆகுறதுக்கு என்ன வேஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்ரோ வந்து ஒரு சென்டர் கிடையாது. இது நம்ம இந்தியாவில் நிறைய சென்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சென்டர்ஸ்லயும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணுவாங்க. லைக் வந்துட்டு நம்ம வந்துட்டு திருவாண்ட்ரம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருவேளை சேட்டலைட்ஸோட லான்ச்சை பத்தி அங்க டிஸ்கஸ் பண்றாங்களா இருக்கும். இன்னொரு இடத்துல சேட்டலைட்ஸோட மேனுஃபேக்சரிங் நடக்கும். ஸோ ஒவ்வொரு சென்டரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டருக்குமே ரெக்ரூட்மெண்ட் பண்றது தான் இஸ்ரோ. ஸோ நீங்க இஸ்ரோல பிளேஸ் ஆனீங்க அப்படின்னா இதுல எந்த சென்டர்ல வேணாலும் உங்களுக்கு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இஸ்ரோல சயின்டிஸ்ட் தான் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க 12th பிசிஎம், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சவங்களா நீங்க இருக்கணும். இதுக்கு நீங்க இது முடிச்சுட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க 12th முடிச்ச உடனே நீங்க இஸ்ரோ சயின்டிஸ்ட் தான் ஆக போறேன்னு டிட்டர்மெண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஐஎஸ்டிக்குள்ள போய் படிக்கலாம். ஸோ ஐஎஸ்டிங்கிறது என்னன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்க முடியும். பட் இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கணும் அப்படின்னா நாம ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணி அட்வான்ஸோ கிளியர் பண்ணிருக்கணும் வித் டாப் ரேங்க். அண்ட் இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கணுன்றதுலாம் கஷ்டம் கிடையாது. இந்த இன்ஸ்டிடியூட்ல நம்ம ஃப்ரீயாகவும் படிக்க முடியும், 50% கன்செஷனோடவும் படிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ ஃப்ரீயா படிக்க முடியும் அப்படின்னா நீங்க எல்லாமே கிளியர் பண்ணிட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் 1 lakh கூட கம்மியா இருக்கு அப்படின்னா நாம வந்துட்டு இதுல வந்துட்டு ஃப்ரீயா படிக்கலாம் இந்த இன்ஸ்டிடியூட்ல. ஆர் அதர்வைஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே உங்க சிஜிபிஏ 9.9க்கு மேல வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு 50% ஃபீஸ்ல கன்செஷன் இருக்கு. ஸோ இந்த அவைலாம் யூஸ் பண்ணி நாம அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஐஎஸ்டில வந்துட்டு 4 இயர் பிடெக் கோர்சஸ் படிக்கலாம். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல படிக்கலாம், இல்லைன்னா இசிஇல ஐவனாக்ஸ் அப்படிங்கிற இதுல போய் படிக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சவங்களுக்கு இஸ்ரோ டைரக்டா 4th இயர்ல பிளேஸ்மெண்ட் டிரைவா வந்து ஸ்ட்ரெயிட்டா ரெக்ரூட் பண்ணுவாங்க. இது ஒரு டைரக்ட் டிக்கெட் டு இஸ்ரோனே வச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஆர்பி. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இல்லைன்னா ப்ரைவேட் காலேஜில் தான் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, நான் ஒன்றும் ஐஎஸ்டிலலாம் படிக்கல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். ஏதாவது ஒரு ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் இன்ஜினியரிங் படித்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இஸ்ரோல ஜாயின் பண்ண முடியும். எப்படின்னா சயின்டிஸ்ட் சிங்கிற பொசிஷனுக்கு ஐசிஆர்பி எக்ஸாம் எழுதி வர முடியும். இந்த எக்ஸாம் வந்துட்டு இஸ்ரோ தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இவங்க கண்டக்ட் பண்ணி ரெக்ரூட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒரு எக்ஸாம் பேஸ்ட், ரிட்டன் எக்ஸாமும் இருக்கு அண்ட் பிளஸ் இன்டர்வியூ இருக்கு. இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தோம் அப்படின்னா 35 இயர்ஸ் தான் ஜென்ரலுக்கு இருக்கும். ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் பீரியடும் அண்ட் ஃபார் எஸ்சி ஆர் எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன் பீரியடும் இருக்கு. அண்ட் இதோட ரிட்டன் எக்ஸாம்னு பார்த்தோம், இதோட டைப் வந்து எம்சிக்யூ டைப் தான். 1 hour and 30 minutes நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். டோட்டலா 80 கொஷின்ஸ் கேட்பாங்க 240 மார்க்ஸுக்கு. அதாவது ஒரு கொஷனுக்கு 3 மார்க்கும், தப்பு பண்ணா அப்படின்னா -1 மார்க்கும் டிடெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூலும் நீங்க குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சயின்டிஸ்ட் சி பொசிஷனுக்கு அவங்க உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைரக்டாவே ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். எந்த எக்ஸாம் டெஸ்டும் இல்லாம இன்டர்வியூ ப்ராசஸ் வச்சு மட்டும் நம்மளுக்கு நடக்கும். இது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்இ ஆர் எம்டெக் படிச்சவங்களுக்கு டைரக்டா ரெக்ரூட் பண்ணுவாங்க. பட் இதுக்கு நாம வந்து இஸ்ரோவோட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி ஆக்டிவா நீங்க லிசன் பண்ணிட்டே இருந்தாதான் அதுக்கான கால் ஃபார் வந்த உடனே நாம அதுக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதுக்கு சயின்டிஸ்ட் டி பொசிஷனுக்கு இவங்க ஸ்ட்ரெயிட்டா அப்ளை பண்ண முடியும். இதுல எது பெட்டர்னு கேட்டீங்கன்னா சயின்டிஸ்ட் சி பொசிஷன்ல இருந்து நீங்க டி பொசிஷனுக்கு ப்ரொமோட் ஆகி வரைக்கும் 4 வருஷம் ஆகும். ஸோ அதுக்கு நீங்க மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா டி பொசிஷனுக்கு வர்றது எனக்கு தெரிஞ்சு அது பிளஸ் பாயிண்டா இருக்கும். நெக்ஸ்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சவங்களுக்கு, இது வரைக்கும் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் படிச்சவங்களுக்கும் இப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீம், ஒருவேளை நீங்க பிஎஸ்சி படிச்சவங்களா இருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்சி படிச்சவங்களுக்கு பிஎஸ்சி முடிச்ச உடனே இஸ்ரோல வேலை கிடைக்கும். லைக் சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் இல்லைன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்டா அவங்களுக்கு ஒர்க் இருக்கு. அதுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ நடக்கும். இதுவும் இஸ்ரோ தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் நோட்டிபிகேஷன் எல்லாமே அவங்களோட வெப்சைட்ல தனியா கொடுத்துருவாங்க. அது போக நம்ம பிஹெச்டி வந்து இஸ்ரோல பண்ண முடியும். ஸோ இந்த பிஹெச்டி இஸ்ரோல பண்ணோம் அப்படின்னா நீங்க ஜேஆர்எஃப் நெட் கிளியர் பண்ணி யூஜிசி நெட் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம இஸ்ரோல ஜாயின் பண்ணலாம்.
இல்ல அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்றீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்டே வந்து இஸ்ரோ வந்துட்டு வேற யாராவது ஹெட் வொர்க் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு ரெஃபரலுக்கு இமெயில்ல உங்களோட சிவிய சென்ட் பண்ணலாம். ஸோ அவங்க அத பார்த்துட்டு உங்கள ரெஃபர் பண்ணி சயின்டிஸ்ட்டா ப்ரமோட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இஸ்ரோல சயின்டிஸ்ட் இடிஎஃப்ன்னு இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு போஸ்ட்ல இருந்து ப்ரொமோட் ஆகி போய்க்கிட்டே இருக்கலாம். அட்வான்ஸ் அதுக்கு ஏற்ற பே ஸ்கேலும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு வேலையில உங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் இருந்துகிட்டே இருக்குமோ அதே மாதிரி இந்த இஸ்ரோ சயின்டிஸ்ட் போஸ்ட்லயும் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்டிஸ்ட் சிங்கிறவங்க எடுத்துக்கிட்டா அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 15ல இருந்து 39K வரைக்கும் இருக்கும். ஸோ உங்க சில இருந்து டிஇ அந்த மாதிரி மேல போய்க்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு. இதுக்கான இப்போ இஸ்ரோக்கான மொத்தம் 5 வேஸையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க.